மேக் ஆஃப் த டெவில் அந்த அதோட ரீமேக். இல்ல வேணாம், இல்ல அந்த வேணாம் தம்பி. அது நல்லா இருக்கும்டா, ஏன்டா அப்படி பண்றீங்க? அதுதான் சொல்றானுங்க அந்த படம் ரீமேக். டிராகன் சொல்லும் போது சிரிப்பு வந்துச்சு. இது எங்கேயோ வாட அடிக்குதே இது. ஆனா அல்டிமேட் பண்றானா. ஆனா அவனுக்கு தின்றானுங்க போடுறா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. ஐயோ பிரியாணி நீ ஃபுல் மீல்ஸ்ன்றானுங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு. லெமன் சாதம்டா, அதுனா கேட்க மாட்டேங்கிறானுங்க, வன்மத்துல பேசுறேன்டானுங்க. சரி எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டானுங்க. ஒரு சீன் மாசீன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க. அதெல்லாம் நடந்து வந்தாலே மாஸ்டர். ஒண்ணுமே எடுத்துக்கலடா படத்தை. எப்படா இந்த குப்பை எப்படா விற்க போறானுன்னு தெரியல. கேட்டா 1000 கோடி 2000 கோடி ஆச்சு நிக்கிற அப்படின்றானுங்க. இதுல ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான், மாஸ்டரோட டீசரை நாங்க பிரேக் பண்றோம். நானு அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கேன். மயர பிரேக் பண்ணுவோம். யார அந்த தங்கம் தானே பைத்தியக்காரனே. ஆமா ஆமா ஆமா, நீங்க இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. சரி நானும் சரி வியூஸ் எல்லாம் வந்துடக்கூடாது போலான்னு பார்த்தா கட்சியில இது நம்ம வியூஸ் கொடுத்தே ஆகுன்ற அளவுக்கு நானே உள்ள போய் பார்த்தேன். நானும் அப்படிதான் மாம்சு. ஃபர்ஸ்ட் டைம் கூட சரி ஒரு ஆர்வத்துல போயிட்டு, 2வது தடவை போகணுமா சரி போவோம் ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கார்ட்டூன் போகிற மாதிரிதான் இருந்துச்சு. என்ன மறைச்சு வைக்கிறான் ஒன்னும் புரியல. ஏன்டா நீ ஒரு கேங்ஸ்டர்ன்ற இதுல வேற இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ன்றானுங்க. இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் எவனாவது வாயில மடிச்சு ஏதாவது வைப்பானடா டேய். ஏதோ சுட்டு கிட்டுனா கூட சரி ஓகே நல்லா மாசம் வந்திருக்கும். வாயில பீடா போடுறது கேக்குதா? ஆமா பக்குதான். இல்ல ஒரு ஹெட் அண்ட் டெயில் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா யாரும் திட்டாம இருந்தா சொல்லலாம். சொல்லு பாப்போம். இல்ல அதாவது ஒரு ஹீரோ வந்துட்டு டார்லிங்னு கூப்பிட்டு உருப்படாம போன ஒரு 2 படம் இருக்குது. அதுல நம்ம படமும் ஒண்ணு இருக்குது. அதுல 3வது படம் இவரு இதுவா இருக்க போகும். ஏன்னா பைரவால விஜய் டார்லிங்னு கூப்பிடுவாரு, கங்குவால சூர்யா டார்லிங்னு கூப்பிடுவான். இவனும் இந்த படத்துல டார்லிங்னு கூப்பிடுறான். நம்ம மைண்ட் என்னன்னா எங்கேயோ இடியுது. மிஸ் யூ சோ மச் டார்லிங். படம் பிளாப் பண்ண போறாங்க. 7/3 ரிலீஸ் ஆகும்போது தெரியலையா? இல்ல 7/3 கூட்டினா 10ங்க. அலெக்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் டான்னா கையில சிகரெட் கையில சரக்கு அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். வாயில கூள்ளி போய்க்கிறது பான்பராக போடுறது இதுல கொடுமை இல்ல வைக்கிறதே குளிப்பு அதையும் மறைச்சு வைக்கிற போல பாடி உள்ள யாருக்கும் தெரியல. பான்பராக போடுறிய அதுதான் இல்ல எங்க தலை இல்ல எங்க தலை மெல்றல அதுதான் தலை. நீங்க மெல்லுவீங்களா? எங்க தலை மெல்ற அளவுக்கு மாசு ப்ரோ. ஆக்ஷன்லாம் வந்து ஜான்விக் அளவுக்கு இருக்குன்றாங்க ப்ரோ. இல்ல நான் யாரு ஃபேன் தெரிஞ்சு வந்து கேக்குறான். வேணாம் இல்ல ப்ரோ, ட்ரெண்ட்ல போட்டிருக்கானுங்க. அதாவது இவங்களோட டெம்ப்ளேட்டே சிம்பிளா இருக்குல்ல. டீசெண்டா நடிக்கிறது இல்ல ஃபேமிலி கான்செப்ட் நடிக்கிறதுலாம் வேலைக்கால. ஆத்தா அம்மால பேசணும், 4 பேரை அடிக்கணும், ஜிகின்னு ட்ரெஸ் போடணும். இன்னொன்னு இல்ல அந்த டயலாக் மறந்துட்டேன். கொம்மால இல்ல கொம்மான்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. இந்த அந்த சிவமனசன் சக்தியில வருவேன் பயமா கடிச்சிடாதே. என்னடா இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. ஒருத்தமான ஒரு 4 டைலாக் ஒரு 2 ஃபைட் சீனு அது குத்துணுன்ற மாதிரி காமிச்சா முடிஞ்சிச்சு. தனுஷ் பாத்துட்டு நான் கூட போஸ்ட்போன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ ஒண்ணு பண்ண பாத்தியா கண்டிப்பா கன்ஃபார்ம் அலெக்ஸ். இது கண்டிப்பா நீ யாரு ஃபேமிலில உள்ள போக சொல்லு. இந்த மாதிரிலாம் பேசினா இன்னொன்னு நல்லா அந்த டீசர் கான்செப்ட்ல நீ உட்காந்து பார்க்க கூட தேவையில்ல. ஜென்ரலா நீ யோசிச்சு பாரு, ஃபுல்லா ரூம் குள்ள இருந்த மாதிரி இருக்கும். நீ அவுட் சர்க்கிள்ல வந்து ஒரு சீன் வச்ச மாதிரி இல்ல. நான் இததான் பேசணும். கிரீன் மேட் போட்டு எடுத்த மாதிரி இந்த படம். கிரீன் மேட் ஆமா தனியா அந்த செட்டுக்குள்ளேயே கொடுத்தான்னு சொல்லி ஏதோ குக் பண்ணது எப்படி சொல்றது, கிண்டி வச்சு குத்துறக்காண்டா இவன். அவன் கொடுத்த கால் ஷீட்டுக்கு ஏதோ ஒண்ணு போட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸ போடு, புஷ்பா மாதிரி ஒரு ட்ரெஸ் போடு, இப்படி போடு அப்படி போடு இப்படி நட நான் பாத்துக்கிறேன் போட்டு வச்சிருக்கான். இது பரவாயில்ல. ஒருத்தர் கேட்டுச்சுடா பீச் பக்கின்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் ஆடா எவனும் ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கேஸ் படாம வந்தா சரி. ஹாலிவுட் வேற இது. டேய் நீங்க வேற ஸ்கூல்ல போய்க்கிறதா ஹாலிவுட் படமாடா.
இல்ல நான் இன்ட்ரோலயே டிசைட் பண்ணிட்டேன். இது அவ்வளவுதான்டா சொல்லி முடிஞ்சிச்சுறான்னு. ஏகே வந்துட்டான்டா, ரெட் டிராகன் வந்துட்டான்டான்னா முடிஞ்சிச்சு. ஓகே சோழிய முடிச்சிட்டானுங்கடா. இல்ல இல்ல நான் அத மறந்துட்டேன். கேஜிஎஃப்ல ஒண்ணு வரும்ல, அதாவது நீ கமலை வந்துட்டு மறைச்சு வை, அவ ராக்கி கண்ணுல போட்டா கொண்டுருவான், அது நல்லா இருக்கும். ஆனா இவரு யார் தெரியுமா, வழக்கமால டிராகன் கூடுவோம், இவரு ரெட் டிராகனா. டிராகன் எனக்கு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். சோழிய முடிச்சிட்டானுங்கடா அவனுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சோழி. இல்ல மான்ஸ்டர் வேணா, ரெட் மான்ஸ்டர்னு ஏதாவது அடுத்து சிவா வைக்க போறான். ரெட் மான்ஸ்டர் இல்லடா, ஒரு ஒரிஜினாலிட்டியே இல்லையடா. சிவாஜத்துல கூட ஒரு ஒரிஜினாலிட்டி இதுடா, கேங்ஸ்டர் கடிஸ்ல அது டிஃபரெண்டா இருக்குடா. இதுல ஒரு ஒரிஜினாலிட்டியே இல்லடா. என்னடா நீங்க பாப்பீங்க, நீங்க கண்டது கலரி கொடுத்துருக்கான்டா இவன். கலர் கோழி குஞ்சு சார், கலர் கோழி குஞ்சு. இல்லம்மா இல்ல இது எல்லாரும் ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா, எல்லாத்தையும் விடுங்க, டைட்டில் கார்டுன்னு ஒண்ணு பண்ணிருப்போம், டம் 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 நடுவுல ஒரு ஸ்டார் பறக்கும். இல்ல எனக்கு அதுதான் அலெக்ஸ், இது ஃபேன் பை மூவ்மெண்ட் மாதிரி இல்ல. அவன் ஃபேன் பை ஒரு டைட்டில் கார்டா அப்படி போடுவீங்க, அட்லீஸ்ட் மினிமம் அதுல ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே. நீ ஒண்ணு வேணாம், டைட்டில் கார்டுக்குனே ஒரு எஃபர்ட் எடுத்து போட்ட மாதிரி ஒரு சீன் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. எப்படியோ அதான் இது இந்த படத்தை சொல்லுவாங்களா, எடிட்டர் சொல்லியிருப்பான், சார் இப்படி ஒரு ஸ்டாரை போடலாம், கன்னு வச்சா செம்மையா இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்கு போட்டுருங்க அப்படின்ட்டு இருக்கான் போல. இது அதாவது இந்த வடைய ஆமையை தவிர எதுவும் வாய் வைக்காது, அதுவே 2 நாள் மட்டும்தான் வாய் வைக்கும். ஆமா வடையா? இல்ல ஆக்சுவலா இவங்களுக்கு இது கொஞ்சம் என்ன சொல்றது, இவனுங்களுக்கு இது ரொம்ப வெறுப்பாய் கடந்தானுங்க. இது ஓகே ஃபைன், இவனுக்கு உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த செக்டார்ல பிரியாணி கிடைச்ச மாதிரியா ப்ரோ? அதேதான், ரொம்ப நாள் ஆச்சுல. சோ இந்த மாதிரி படம் பார்த்தேன் உங்களுக்கு. இல்ல புஷ்பாவா கிரிஞ்சுன்னுவானுங்க, இதே கும்பல் தான் இன்னைக்கு அதே கிரிஞ்சு இன்னைக்கு தின்ன போறானுங்க. நீங்க அதுலாவது உங்களுக்கு ஃபேமிலி எமோஷன் இல்ல அதான் சொல்றேன், புஷ்பால ஒரு ஸ்டோரி லைன் ஒண்ணுடா, ஒரு மாஸ் இருக்கு, ஒரு ஸ்டோரி லைன் இல்ல. என்னடா காமிச்சானுங்க அவனுங்க, ஒல்லியாகிறான் குண்டாகிறான் கூலி போடுறான் திருப்பியும் போறான் வரான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டீசர். சரி இல்ல இது விடுங்க, படம் கதை என்ன, அங்கனாவது கதையை கடத்துறா, நீங்க கடத்துற. இல்ல ஆனா இந்த ஃபுல்லா பாக்கும் போதே ஃபுல்லா உள்ள கிரீன் மேட் வச்சு ஃபுல்லா செட்டுக்குள்ள எடுத்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வெளியே அவுட்டோர் ஷூட் வச்சு ஒரு சீன் கூட அதுல ஆட் ஆன மாதிரி இல்ல. அந்த கார் மட்டும் தான். அதே மாதிரி ஸ்பெயினுக்கு போனாங்க, போர்ச்சுகல் போனாங்க, இன்டர்நேஷனல் ஆன்றானுங்க, கடைசியில பார்த்தா நாய் கூலி போட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. இது என்ன இன்டர்நேஷனல் டானிவன் இன்டர்நேஷனலா? எவ்வளவு கதை விட்டானுங்க அப்போ. அது ஆனா உண்மையாலே அவங்களுக்கு ட்ரீட், நம்மளுக்கு இது சிரிப்பு, அவ்வளவுதான். இல்ல இது நம்மளுக்குன்னு இல்ல, இது ஊருக்கே சிரிப்பு. யோசிச்சு பார்த்தா ஊருக்கே சிரிப்பு. இல்ல இப்ப அஜித் ஃபேன்ஸ் எப்படின்னா, இல்ல தலை கலரா திருவா இருப்பா. ஆமா கலரா இருக்கு. புஷ்பா ட்ரெஸ் போட்டாரா 2000 கோடிடா அப்படின்னு. இல்ல எனக்கு அந்த லாஸ்டா அந்த இடுப்புல கை வச்சுன்னு நிப்பாரு, சத்தியமா இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் கேட்டவன் எல்லாம் நான் தேர்ந்துக்கிறேன் அஜித் ஃபேன்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானு அஜித் ஃபேன்ஸ், நான் போய் அதுக்கு தெரியாத ஒருத்தர் 2-3 பேருக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்துச்சேன், நேரா இது இதே சின்ன திட்டு. ஆக்சுவலா இவனுங்களோட ஸ்லாங் ஆஃப் ப்ரொனன்சியேஷன்லாம் பாத்தியா, மாமே லே ஏலே மாமே இப்படிதான் போடுவானுங்க. அந்த ரிலீஸ்க்கு இந்த டீசர் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ் மாமே என்ஜாய் லே மாமே இப்படிதான் இருக்கும் அந்த ஸ்லாங் பாத்தியா? நான் திரும்ப சொல்றேன், இந்த புள்ளிங்க இருக்கானுங்க பாரு, இவங்களுக்கு வேணா அந்த படம் பிடிக்கும், வேற யாருக்கும் எனக்கு தெரியல. அதான் இந்த அவனுக்கு மட்டும் தான் கர்ம பீக்கு தான் எடுத்திருக்கானுங்க இந்த படத்தை, வேற ஒண்ணும் கிடையாது. நீ இந்த பச்சை குத்தின்னு கூலி போட்டுன்னு அலெக்ஸ் அனி மட்டுமே படம் ஓட வைக்க முடியாது அலெக்ஸ், இது ஃபேமிலி உள்ள போனா மட்டும்தான் அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போட்டு போகும். ஆனா ப்ரோ இதுல அவனுக்கு யோசிச்சது என்ன தெரியுமா, தலா வந்துட்டு சரக்கு அடிப்பாரு, கெத்தா கன் இது பண்ணுவாரு, படத்துல நல்ல கதை இருக்கும், கூட இப்படிதான் அவனுக்கு எதிர்பார்த்தானுங்களே. இவனுக்கு நினைச்சதே அதான், கூட ஃபேன் பாய் சம்பவம் இருக்கும், டைட்டில் கார்டு நல்லா இருக்கும், இப்படிதான் பார்த்தானுங்க. எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் குழப்பி மிக்ஸ் பண்ணி இல்ல இவனுங்க நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். அந்த ஆண்ட்ரூஸ கூட்டினது ஒண்ணு பண்ண பத்தியா, இந்த வடிவேலு வடிவேலு எலிய பிடிக்கும் போது மூஞ்சில ரெட் லைட் அடி தெரியுமா, இங்கதான் இருக்கியா அலெக்ஸ், அதே மாதிரி அவனோட எக்ஸ்பிரஷனும் அவன் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அது ஒரு செட்டிங்கும் பயங்கரமா இருக்கும். அவன் பேசுறதுக்கும் அவனோட இது டோனுமே. இதுல என்னன்னா கக்கூஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு.
ஏகே வந்துட்டான்டா, ரெட் டிராகன் வந்துட்டான்டா. இல்ல என்ன கேட்டா படம் முழுக்க எப்படி இருக்கும்னா, ம், அவர் யார் தெரியுமா? அவர்தான் ரூல்ஸ் போட்டவர் தெரியுமா? ம் ரூல்ஸ் போட்டவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? சரி எங்க இருக்காருன்னு பார்த்தா வலிமைதான். ஏதாவது ஒரு இல்ல இல்ல பர்மா பர்மா பஜார்ல சென்ட் பாட்டில் விக்கிற மாதிரி ஒரு கெட்டப் இப்ப இருக்கு. அந்த கெட்டப்ல வந்து நின்று நான் தாண்டா டிராகன் ரெட் டிராகன் இது கேட்கவே பிடிக்குது. அதான் அதுக்கு அடுத்து போவோம். போன பிறகு அதான் சார் நீங்க எப்படி சார் இப்படி ஆனீங்கன்னு கேட்டா, இந்த உலகம் நான் நல்லவனா இருக்கும்போது என்ன கெட்டவனா ஆக்கிட்டாங்க. ஆமா, நான் அதான் நான் அதான் கூலி போட்டு அதெல்லாம் பிட் அடிச்சு பாஸ் ஆகலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன புடிச்சிட்டாங்க. அணில இருந்து நான் அப்படி அதான் மாறிட்டேன். நான் அதனால தான் நான் கூலி போட்டு சுத்தி நிக்கிறேன். கூட போலீஸ்காரனை புடிச்சுன்னு போய் ஜெயில போட்டான். இப்பதான் வெளில வந்தேன். எனக்கு பிடிக்காத கேங்ஸ்டர் எல்லாம் போய் நான் சண்டை போட்டு சாவடிக்க போறேன். அவ்வளவுதான். இதுல டார்லிங் ஐ மிஸ்ட் யூ ஐ மிஸ்ட் யூ மிஸ்ட் யூ. டார்லிங்னு கூடும்போது முடிஞ்சுதா? ஆனா எனக்கு ஒரு கான்செப்ட் புரியல. இந்த மென்டலான்ஸும் சரி சில ஆமைஸும் சரி இந்த வார்த்தை சொல்றானுங்க, ஜெயிலர் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன கணக்குல அதை சொல்றாங்க? இல்ல ப்ரோ, இல்ல என்னைக்குமே அவனுங்க ஆசை எங்கேயோ இருக்கும். நீங்க நோட் பண்ணுவீங்களா? விடாமுயற்சி வரும்போது லியோ கூட கம்பேர் பண்ணானுங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் கம்பேர் பண்ணானுங்க. லியோ வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு. ஆனா வந்த பிறகு அது என்ன ஆச்சுன்னு தெரியும். அதே மாதிரிதான் வலிமையும். வலிமைலாம் எங்கேயோ நாட் இந்தியன் சினிமா, இட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆஃப் தான் அந்த மாதிரி போனானுங்க. டாம் க்ரூஸ். அதான் வலி வந்துச்சு அந்த டாம் மாதிரி. க்ரூஸ்க்கு ஈக்குவல் பண்ணாங்கடா. நான் அதனாலதான் நான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்டேஷன் ஆனதே, வாழ்க்கையே வெறுத்துட்டேன் நானு. ஏன்டா அந்த மனுஷன் என்னமா பண்ணிருப்பான் அந்த படத்தை. என்னடா இதுக்கும் இந்த செருப்பு அந்த செருப்பு ஒன்னாடான்னு ஆச்சு எனக்கு. இதே மாதிரிதான் துணிவுல வந்துட்டு மங்காத்தா வினாக் தேவ் ரிட்டர்ன் ஆனுங்க. இன்னைக்கு வரைக்கும் மங்காத்தான்றாங்க. இதை பார்த்தா மங்காத்தான்றானுங்க. மங்காத்தா அசிங்கப்பட்டதுக்குன்னே பிறந்துக்கிறாங்க போல. என்ன கேட்டா இப்ப இந்த 2K அஜித் ஃபேன்ஸ் சத்தியமா அந்த ஒரு பத்தாவது விட்டுவீங்களா? என்ன கேட்டா அதுதான் ஒரு 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 படத்துல அதை அசிங்கப்படுத்துறானுங்க. பாத்தே இது மங்காத்தா மாதிரி இது மங்காத்தா மாதிரி இதுன்னு. அப்ப இதுவும் மங்காத்தா மாதிரிதான் போல. மாறி 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 ஒரிஜினாலிட்டி இருந்ததுடா அதுல. புதுசா ஒரு விஷயத்த காட்டினா அது பிடிச்சது எல்லாருக்கும். இதெல்லாம் அறுத பழசு இருக்கிற பழைய குப்பை ரெட்டு கிட்டு எல்லாத்தையும் போட்டு கலரி குடுத்துருக்கான் அவன். பாரு அந்த ட்ரெஸ் கலரை சார் அந்த சார் அந்த அந்த இல்ல அந்த அசல்ன்ற சட்னியை மறந்துட்டீங்க. அதுதான் மெயின் கான்செப்ட். இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிச்சானுங்க, பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. இது எல்லாம் நம்மள பார்த்து காப்பி தான், ஓகேவா? டைரக்டர் ஃபேன் பாய், மியூசிக் டைரக்டர் ஃபேன் பாய், இதெல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே ஃபைன். நம்ம என்ன நினைச்சோம், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சீன்ல பார்க்க பயங்கர மாசா ஒரு மாதிரி லுக் வைஸ்ல ஒரு மாதிரி கிளாசிக்கா ஏதாவது இருக்கும்னு நினைச்சோம். எல்லாமே பக்காவா தெரியுற ஒரு ஏதோ பார்த்த மாதிரி வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு என் தலைவன் அட்லி கிட்ட போய் தான் மொத்தத்தையும் குடிக்கணும். ப்ரோ முதல்ல இல்ல அட்லி அசிங்கப்படுத்தாதீங்க. இங்க எடுக்கிற ஒரு மேட்டர் பட டைரக்டர் திரிஷாலா நயன்தாரா, மார்க் ஆண்டனி, பகீரா, அதான் இந்த வரிசையில் தான் இது வருது. எனக்கு அதான். ஆனா மார்க் ஆண்டனி கூட சேர்க்க கூடாது. அதாவது பரவாயில்ல. ஏன்டா கம்பேர் பண்றீங்க? அட்டி ஷாருக் கான் அந்த அப்பா கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பான் தெரியுமா? அவன் கால் தூசிக்கு வருவானா இந்த ஆதிக்கலாம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். ஒன் டவுட். எதுக்கு வந்துட்டு தலை கண்ணு பச்சையாகுது? டவுட் எதுக்கு பச்சையாகுது? கான்டாக்ட்ல இது ஒரு பச்சை போதை. இல்ல இல்ல மான்ஸ்டர் நினைச்சு பாரு. இல்ல இல்ல படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சொல்றாங்களா, கண்ணு பச்சையா இருந்தா அண்ணன், பச்சையா இருந்தா தம்பி, ஆளவிடாடே எல்லாம் வெளில ஓடுதா ஓடு செருப்பு மாட்டு. ஆனா இல்ல அப்படியே சிங்கிள் தான் இல்ல எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணுங்கடா. நீங்க நான் தயவு செஞ்சு நல்லா பண்ணுங்க. அதான் எனக்கும் வேணும், எங்களுக்கும் வேணும். நீங்க தயவு செஞ்சு இல்ல உண்மையில இப்ப இந்த படத்துக்கு இவனுக்கு ஃபில்டர் போட்டாங்கன்னா கட்டையில அடிக்கணும். ப்ரொமோஷன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் ஹைப் எல்லாமே கொடுத்தாச்சு. இது எதுவும் நம்மளும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணல இந்த பட்டை, ஓகேவா? இன்னொன்னு இல்ல மாஸ்டர் ப்ரோ ரிலீஸ் ஆயிட்டு அனிருத் இல்லைன்னா அனிருத்தை வச்சு இந்த வருஷம் ஃபிளாப் தான் கொடுத்தேன். அதனால அதுவும் வேலைக்காது. நீ எல்லாமே ட்ரை பண்ணு, நல்லது நடந்தா ஓகே பாப்போம் ப்ரோ. ஆனா எனக்கு ஒருத்தன் ட்விட்டர் போட்டிருந்தான், இது இந்த படத்தை வந்து அணிகிட்ட கொடுத்துருக்கணுமா?
அணிகிட்டியா கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் சொல்றேன், அணிகிட்ட கொடுத்திருந்தா வேற மாதிரி பண்ணிருப்பானா. சரி சரி, இல்ல இல்ல எல்லாரும் இந்த முதல்ல டீச்சரை பார்த்துட்டு இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. அணி கிட்ட கேட்டிருப்பானுங்க. அணி தான் சொல்லியிருப்பான் எனக்கு டேட் பத்தல, இது வேலைக்கு ஆகாதுன்னு இருப்பான் ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல அணியை நான் சச்சின் பத்தல, எனக்கு வேலை இருக்கு. அதுதான் சொல்றேன். நீ ஒரு கதை கேட்டுட்டு அந்த கதைக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறத பத்தி யோசிப்பான் அணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவன் கிட்ட கேட்காம இப்போ இவனோட பெரிய படம் எந்த படமும் ஓகே ஆகாது, கேட்டிருப்பானுங்க. அணி என்ன சொல்லியிருப்பான், எனக்கு வேலைக்கு ஆகாது, எனக்கு டைம் பத்தாது, இந்த ஷெட்யூல் பத்தல, சோ எனக்கு முடியாதுன்னு இருப்பான். அதனாலதான் இது வந்து இல்ல சரி, இல்ல இருங்க, எல்லாரும் இப்ப அந்த டீச்சர் பாத்துட்டீங்க, கண்ணை மூடிட்டு ஆடியோ கட் பண்ணிட்டு பத்துக்குச்சு அந்த பாட்டுக்கு இதுல விடாம வச்சு அதை அப்படியே ஆட் பண்ணி பாரு, அப்பயும் கேவலமா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் கேவலமா தான் இருக்குது. என்னமோ அணிவர்த்தம் மட்டும் அப்படியே தான் அடுத்து கிழிச்சிடுற மாதிரி அப்படியே பண்றானுங்க. இது எப்படிதான் இது இல்ல வேட்டையனுடைய படத்துல ஜெயிலர் பிஜிஎம் போட்டாலும் வேட்டையன் குப்பை படம் தான், புரியுதா? ஏதாவது ஒன்னாவது மெட்டீரியல் இருக்கணும்டா, அதான் உயிர் வாங்கின்னு இருக்கானுங்க. நான் அங்க ஒருத்தன் என் ஃப்ரெண்ட்ல தான் பச்சை ரெட்டுன்னு போட்டு மச்சான் பச்சை ரெட்டு தெரியுது அப்படின்னா, அது பச்சை ரெட்டு பச்சை தெரியுதா, ரெட்டா? எங்கடா ரெட்டு தெரியுது அப்படின்னா, மச்சான் ரெட் கலர் வருது பாரு மச்சான், அப்போ லைட்டா இல்ல இல்ல இதுல நீ என்னவா லைட்டா நீ பேசுறாவ. லைட்டா நான் கூட லைட்டா தெரியுதுன்னு நினைச்சேன். லைட்டா இல்ல இதுல டைட்டில் கார்டு சொல்லும் போது ஆதிக்கு எப்படி சொல்லியிருப்பான், சார் ஸ்டார் பறக்குது ஏகே டைட்டில் தெரியுது சார், இதுதான் டைட்டில் கார்டு, இதான் கட்ட பறக்குதுன்ற மாதிரி பண்றான். சரி எத்தனை டைட்டில் கார்டு வந்துச்சுரா, இன்னும் அதான் இருந்தாம இருக்கானுங்க. ஏய் நல்லா ஒருவேளை ரஜினி பக்கம் ஸ்டார்னு போட்டாரோ, ஸ்டார் அந்த மாதிரி. என்ன வேணா இருக்கட்டும் அலெக்ஸ், இப்படி நீ வந்து நீ இவ்வளோ ஃபேன் பாய் இவ்வளோ பேச்சு பேசுற, டைட்டில் கார்டு இப்படியே வைப்ப? இல்ல எதாவது விடுங்க. இது எப்படி தெரியுமா இது, அந்த செவுத்துல அந்த ஒரு ஓட்டம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா, செவிலே இடிக்கிற நிலைமையில இருக்குது. இல்ல இவனோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அலெக்ஸ், 2-3 கிளிப் எல்லாம் பார்த்தேன். இவன் சிம்புக்குமே இதே கதை தான்டா குத்துனான். ஆனா ட்ரிபிள் எல்லாம் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது ஃபிளாப் ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஃபிளாப் ஆகாதுன்ற ஒரு முடிவுல இருந்தானுங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு, தலைதான் இது, தலை படம். சகல கை கொடு சகலதான். எப்படி கங்குவால வந்து காதை தெறிக்கி விட்டானுங்களோ, இதை கண்ணை தெறிக்கி விட்டுருவானுங்க, கண்ணு போயிடும். இல்ல இப்ப இல்ல ப்ரோ, கோலிவுட்ல ரெண்டே விஷயம். இப்ப ஒரு டைரக்டர் விஜய் படமா அதை எடுக்கிறானா அதை பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறான். ஆனா ஒரு டைரக்டர் அது அஜித் படமா எடுக்கிறானா அஜித் ஃபேன்ஸ் திட்டானுக்கிட்டே, நீயா எடுறா அதையே நான் அந்த ஆளிட்டு கொடுக்குற. இது அதான் ஏகே ஃபார்முலால வருது. ஆனா அலெக்ஸ் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது, நீ மதியம் சொன்ன இல்ல இந்த படம் எங்க படம் அப்படின்னு சொன்னல, அது மட்டும்தான் இப்ப ஞாபகம் வச்சு இந்த டீசர் பார்த்தோம்னா இது நம்ம படம். புரியுதா? இல்ல இல்ல கர்ண யோசிச்சிருவான், இவன் ஓதனா சார் என்னமோ என் காதல, இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம படமா இது. எப்படியா தான் பிரீமியர் வந்துட்டு ஏப்ரல் 9 வந்துடும், காலங்காத்தால படத்தோடைய பிரிண்ட் வந்துடும். அதையும் மீறி தியேட்டர்ல போய் வந்துட்டு உயிரை விடுறவங்க கண்டிப்பா போலாம், அதுல யாரும் தடுக்க வரும் இல்லை. ஏப்ரல் 9 தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிடும்ன்றியா? நைட் ஷோ, ஈவினிங் நைட் ஷோ. ஒரு பிரீமியர் எல்லாம் போட்டுருவாங்க, எப்படி பார்த்தாலும் அதான் இது வந்துடும். கிளாஷ் நாள் தான் பிரீமியர் போடுறான்னு நினைக்கிறேன், கிளாஷ் கன்ஃபார்ம் தான் ஆல்மோஸ்ட். சில பேர் இட்லியோட தள்ளி போகுதுன்றாங்க, தள்ளி போனாலும் பெரிய இதுவும் இல்லை. ஆனா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது கிளாஸ்ல வரணும் அலெக்ஸ், இது கம்பல்சரி வந்தே ஆகணும். எனக்கு இன்னொரு ஆசை என்ன தெரியுமா, இந்த படம் பாசிட்டிவ் அடி வைக்கிறோம் வேணும்டா, கண்டிப்பா அடி வரது நிறைய சான்ஸ் இருக்குது. நான் அதை பார்க்கணும். இன்னும் ஒரு வருஷம் தான் என்ஜாய் பண்ண முடியும். கிளாஸ்லாம் வந்துச்சுன்னா மொரட்டட்டியா இருக்கும் ப்ரோ. இப்பவே ட்ரிகர் ஆயிட்டானுங்க சண்டைக்கு. இல்ல இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கான், அந்த முறைமாமன் படத்துல மணிவண்ணனும் சத்யராஜும், அந்த மணிவண்ணன் வந்து அவன் ஒய்ஃபோட சந்தோஷமா வந்துட்டு வெளியில வந்து கபி கபி அங்கிருந்து கவுண்டமணி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு ஓட ஆடாத, அது போட்டு வச்சிருக்காரு. பாவம் அலெக்ஸ், என்னென்னமோ முக்கி என்னென்னமோ பண்ணானுங்க, பரவாயில்ல வியூஸ் போகாம வச்சிருக்காங்கடா. ஆனா
ஆனா 2.5 மணி நேரம் உட்கார்ந்த முடியுமான்னு தெரியல. ஆகும். ப்ரோ இவனுங்க உட்காருவானுங்க ப்ரோ, கிரிஞ்சு மேக்ஸ் உட்காரலாம் ப்ரோ. நம்மளுக்குலாம் சகி தட்டிடும் கொஞ்ச நேரத்துலயே சகிது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்து பில்டப் கொடுத்த படம் என்ன படம் ரீசெண்டா ஓடி இருக்கு சொல்லுங்க? எந்த இவ்வளோ படமே இல்லை. அதான் சொல்றேன், இவ்வளோ பில்டப், இவ்வளோ லோக்கி வந்து லோக்கி கிட்ட வந்து நிறைய பேர் டைரக்டர்ஸும் சரி எல்லாருமே சரி, ஏன் வந்து இந்த குயிக் செக்ஷன்ல வந்து இப்படி கொடுத்தான் இவ்வளவு ஹிட் ஆனானா, அவன் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் பில்டப் இருக்காது, பட் ஆனா ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங் பண்ணிருப்பான். அதை நம்ம அப்படியே ஸ்டோரியிலே டிராவல் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருப்பான், இதுதான் ஹீரோவோட பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்ல இவ்வளவு பெரிய இது இருக்கு அப்படின்ட்டு. இது வரும்போதே இவருதான் முழுத்தி மிச்சதெல்லாம் கலட்டின்ற மாதிரி இப்படி கேரக்டரைசேஷன் 2 வகை இருக்குது. ஒரு சம்பவம் பண்ணிட்டு பில்டப் பண்ணா அதுதான் கேரக்டரைசேஷன். ஆனா இவன் யாரு தெரியுமா? இல்ல எனக்கு வலிமையில இப்போ ஒரு சீன் ஞாபகம் இருக்கா அலெக்ஸ்? இவன் கூட ஏதோ அந்த இன்னொரு காமெடி ஆக்டர் இருப்பானே, அவன் கூட போயிட்டு உள்ள வந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பான், மானிட்டர் எல்லாம் தட்டிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா எவ்வளவு பில்டப் கொடுப்பான், டப்புன்னு கதை உடைச்சிட்டு கூலா வாக் பண்ணிட்டு வருவான். எனக்கு அவன் மனசுல ஒண்ணு தோணும், என்ன உங்க அம்மால இன்ட்ரோ சீனுக்காடா எங்களை 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கு. இல்ல இதுல அஜித் எப்படின்னா, சார் நீங்க அசிங்கமா பில்டரிங்க, கூலி போடுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, இதான் போடும். இல்ல இப்போ இல்ல இது தின்றத ஆமா வேணா சும்மா தவிர இல்ல கூலி போடுற மாதிரி வச்சுட்ட, அதை எப்படி மெல்ற மாதிரி காமிச்ச? எனக்கு அதான் புரியல. எனக்கு என்ன இல்ல சார், அது இல்ல அது லேட் ஆகும்ல, அதான் கடிச்சிட்டு. அலெக்ஸ் மாமே, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஆண்டனி மாமே. தமிழ்ல புரியாத ஒரே வார்த்தை இல்ல, தமிழ்ல புரியாத ஒரே வார்த்தை இந்த மாமே. அலெக்ஸ் மாமே டீசர் எப்படி இருக்கு மாமே? என்ன மாமே வேற லெவல் தால்டா தல அப்படியே குள்ளி இப்ப வயல போறாரு, சரக்கு ஸ்டைல நடிக்கிறாரு மாமே. இல்ல இது பரவாயில்ல, யூடியூப்ல அந்த ரோட்ல போய் கேட்டிருக்காங்க இந்த படம் டீசர் எப்படி இருக்குன்னு. அத நல்லா இருக்குன்னு சொல்றோம், மாடுலேஷன் எப்படிதான் ஆகுது, இப்படிதான் பேசுறான். ஐயோ தலை எங்கன்னா மஜா பண்ணிட்டாருன்னு, அதான் சூப்பர்றான். யார் யாரு ஒருத்தன் சொல்ல கட்ட தெரியுது கொட்டை பறகுது, அந்த கேங்க மொத்தம் சார் 7:03 வரும்னு சொன்னாங்க சார். யூடியூப் ஓபன் பண்ண சார், அதுவே மிஸ்டேக். டீச்சர் வந்து 7:40 நியூமராலஜிலே போயிடுச்சு, அடி வாங்கிடுச்சு. கரெக்டா 7:04 தான் டீச்சரே வந்தது. நியூமராலஜில அடி வர நியூமராலஜில அடி. அதுக்கப்புறம் என்ன பண்ண, சரி என்ன நம்ம கமர்ஷியல் படம் பிடிக்கணும், ஃபுல் பிரைட்னஸ் சவுண்டு ப்ளூடூத்ல தெரியாம ஃபுல்லா வச்சுட்டேன். வந்தான் சார் பேஸ் வாய்ஸ் எடுத்துன்னு ஒருத்தன் என்ன இழவு உண்மையிலே அலெக்ஸ், இந்த கங்கா படம் பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இந்த எதுக்கு பேஸ் வாய்ஸ்ல பேசுறாரு ஒன்னும் இளவும் புரியல. இன்னொருத்தன் என்ன ட்ரம்ஸ் ஜிவி பிரகாஷ், அப்படியே மார்க் ஆண்டனி வைப் தான் எனக்கு வருது. அந்த டெக்ஸ்ட் வர வர ஒரு பிஜி ஒன்று கொடுப்பான்ல ஃபாஸ்டா, ஒரு பிஜிஎம் அதேதான் கொடுத்து வச்சிருக்கான். செட்டு நீ பாரு, அவன் ஓப்பனிங்ல அந்த லோகோ காட்டுவான் மைத்திரி, அந்த படத்தோட அப்படியே அதே செட் இந்த அரண்மனை படம் எடுத்தான் சுந்தர்சி, அந்த செட்டை காலி பண்ண மனசு இல்லாம சன் டிவி நாடகத்துக்கு விட்டுட்டு, உண்மையில சன் டிவி நாடகத்துக்கு விட்டுட்டு அப்புறம் அதே செட்டை வச்சு ஆம்பளை படம் எடுத்தான். இவன் என்ன பண்ணா, மார்க் ஆண்டனி செட்டை அப்படியே வச்சுட்டு வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமேன்னு ப்ரொடியூசருக்கு நாமத்தை போட்டு வச்சிருக்கான். ஏண்டா சினிமா தெரிஞ்சு எங்களே இப்படி ஏமாத்துறனா தெரியாதவங்களை எப்படியா ஃபுல் அண்ட் ஃபுல் செட் அலெக்ஸ். இது எங்கேயும் பார்த்த மாதிரி ஷூட்டிங் போடல, என்ன தெரியல, நம்ம கடை விசால் நடிச்சு அதே செட், நீ அதே பாரு, அதே லைட்டிங், அதே அந்த இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஒண்ணும் இல்ல, இப்போ விஷால் கிழவனாய் வருவான்ல கிளைமேக்ஸ்ல, அந்த கிழவனை கூட்டு வந்து இந்த கதையில விட்டான், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஏகே அவன் ரூல்ஸே வந்து என்னடா ஏகே அவரோட கண்டினியூஸ் தான் அந்த படமும். ஒரு நிமிஷம் இல்ல, தாராளமா இருக்கலாம். ஒரு டைரக்டர்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், அவன் பேட்டர்ன், ஆனா அது பேட்டர்னே கிடையாதுடா, அவன் சீனியர் அப்படிதான். நீ நல்லா இரு, எனக்கு ஒண்ணுதான் அலெக்ஸ், இப்போ ஏகேன்ற இவரே அறிக்கை விடுவாரு, அல்டிமேட் ஸ்டார் கூப்பிடாத, அஜித் கூப்பிடாத, தலை கூப்பிடாத, கடவுள் கூப்பிடாத, இன்னைக்கு ஏகேன்னு நிக்கிறாரு. நாளைக்கு உனக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏகே வச்சு எதனா ஒண்ணு உருவாக்குவானுங்க. நாளைக்கு அதுக்குள்ள லெட்டர் விடுவாரு, ஏகேன்னு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு விடுவாரு.
என்னடா ஏகே என்னடா ரெஃபரன்ஸ் ஒண்ணும் தெரியல. அடுத்தது என்ன பண்ணாரு, வாய்க்குள்ள ஏதோ உள்ள விட்டாரு, விரல விட்டாரு. நான் ஏதோ ஒரு ஃபயரான சீன் ஒண்ணு வரப்போது போலக்குது, மனுஷன் ஏதோ டைலாக் பேச போறாருன்னா வாய கோனே வச்சனா. நான் எனக்கு தெரியாம ஒரு ஆமை கிட்ட கேக்குறேன், என்னடா இதுனா, இது வாலி ரெஃபரன்ஸ் ப்ரோன்னா. இது வாலி ரெஃபரன்ஸா? டேய், வாலில அஜித் எப்படி நடிச்சிருப்பாரு தெரியுமாடா உங்களுக்கு? உண்மையில அஜித்தா இந்த ஜெனரேஷன்ல பண்ற பாத்தியடா சார், எங்கெல்லாம் துப்பக்கூடாது, இது செட்டு நிர்மாயம். ஆனா அங்க பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் என்ன போ வச்சு நாடி ஒரு பூமர் தான் போட்டா பூமர் போட்டுதான். ஆனா துணி போடுற மாதிரி நான் சொல்றேனே, அதாவது இந்த இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஓவர் பொடி தூவிக்கிற மாதிரி எனக்கு என்னவோ தெரியுது. வந்து மார்க்காண்டின் ஓடிடுச்சு நல்லா இருந்ததுக்காக இவன் இன்னும் கொஞ்சம் ஓவர் பொடி தூக்கிற மாதிரி தெரியுது. இதுல ஒரு எனக்கு உண்மையிலே மார்க் ஆண்டனில எஸ்ஜேசூரியனால ஓடுச்சு. ஆனா இங்க வந்துட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா, ஒரே ஏகேனா டிராகன், அவரும் ஒரு ரெட் டிராகன். அதான் அப்படியே கொஞ்சம் அந்த விவேகமான அடிக்குது. ஏகே அவன் ரூல்ஸை உடைச்சிட்டு வரானா என்ன சொல்றது. இது வந்து பார்த்தானா எங்க தெரியுமா இந்த சீக்காட்சி இதே டைலாக்கு சர்தார் நடிக்கிற படம். இவன் இந்த கார்த்தி இது அவனே தான் அதே மாதிரி ஜெயில இருப்பான். அந்த புத்தர் இது வந்த உடனே அதை வச்சு வரானா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவானுங்க. என்ன ரூல்ஸ் என்ன கேமோ என்ன தெரியல. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பாப்பாங்க நீ நினைக்கிறியா? அந்த டீசரை பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் போக இது பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்ல ப்ரோ, வாய்ப்பே இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸே வேணாம். ஒண்ணு வேறு நடிச்சா வந்து ரொம்ப ஃபாரின் பிலிமா நடிக்கிறாரு, இல்லையா தர லோக்கலா நடிச்சிடுறாரு. இந்த நடுவுல ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஃபேனுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும், அது மாதிரி நடிக்கின்றது மாட்டேன்றாப்புல. ஒண்ணு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கணும், இல்ல பூமராட்டம் நல்லா இருக்குன்னு வாழ்த்தணும். இது ரெண்டு தான் அவரோட கான்செப்டே போல படம் ஃபுல்லா. நடுவுல வராது அவருக்கு, அதான் நடிக்கிறது இல்ல. அப்புறம் ஏதோ டைலாக் ஒண்ணு பேசிட்டாரு, நல்லவனா இருக்கிறதா என்ன டைலாக் இது ப்ரோ? நடுவுல எதுக்கு உனக்கு எப்படி இந்த அலெக்ஸ் வன்மத்தை எல்லாம் சொல்லலாம், வன்மம் எல்லாம் சொல்லு ப்ரோ. இல்ல நல்லா வரும்னு எதிர்பார்த்தேன் சத்தியமா. நீ குரூப்ல கூட கேட்டு பாருங்க, நல்லா வரும்னு. மான்ஸ்டர் இருக்கீங்களா? இல்ல இதுல என்னத்த சொல்லு, எதுவுமே இல்லையா. கூட கூட ஒரு ஆளா கல்றீங்க. ஆனா இப்ப இல்ல என் பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு சொல்றேன். இல்ல மார்க் கேக்குதா? கேக்குது சொல்லு. எங்க அலெக்ஸ் இல்லையா? வரும் என்ன ரீகனெக்ட் மாதிரியான பிரச்சனை. சரி த்ரிஷா எதுக்கு இதுல? எனக்கு அந்த டவுட் ரொம்ப நேரமா இருக்கு. த்ரிஷா எங்க வருவாங்க இதுல? கேக்கு யார் பேசுறீங்க? விஜயகுமார் இல்ல ஸ்பேஸ் கேக்குதா? கேக்குது, எனக்கு கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. கேக்குதா? சரி அலெக்ஸ், உனக்கு பார்த்தல டீசர்ல உனக்கு எது பிடிச்சிருந்தது? எதனா ஒன்னா பிடிச்சிருக்குல்ல? த்ரிஷா காமிச்சா த்ரிஷா பிடிச்சிருக்கு, எதுவுமே பிடிக்கல சத்தியமா. எதுவுமே பிடிக்கல. த்ரிஷா காமிச்சா த்ரிஷா பிடிச்சிருக்குன்னு இருக்கும். சரி நீ நல்லா பாருங்க, லுக்கு ரெண்டு லுக் ஒண்ணு விடுறாங்களே, ஒண்ணு பில்லா லுக்கு, அப்புறம் இன்னொரு ஒரு லுக் ஒண்ணு இருக்குல்ல. கிட்டத்தட்ட என்ன படம் இந்த ஏகன்ல வருவாருல்ல ஒரு லுக்கு, அது மாதிரி ஒரு லுக்ல இருந்தாப்லையா ஏகன்ல கண்ணாடி போட வலிமையில அதே மாதிரி கண்ணாடி போட்டு நிறுவாரு. இல்ல இதுல ஒரு நிமிஷம், ஏகனே பிளாப் அதனால தூக்கி வச்சிடலாம். ஆனா பில்லா லுக் இருந்ததுல ஜூம் பண்ணி பார்த்தான்னு தெரியுது பென்சில்ல மீசா வந்துக்கிறான். இத நீங்க வந்துட்டு மீசா இருக்குது, பென்சில் இருக்குது. ஆமா ஜூம் பண்ணலையா? அதான் சொல்றேன். இப்ப இல்ல நீ அந்த பார்த்தனா